விவசாயம் செழித்து கைத்தறி நெசவு பெருமை பேசும் நங்கவள்ளியில் பிறந்தவரே. பல அரசியல் தலைவர்கள் தடம் பதித்து சாதனை நிகழ்த்திய சேலத்தில் பனியன் துறையில் சாதித்த ஏற்றுமதியாளரே. நமது இன ஒற்றுமைக்காக தலைமையேற்று செயலாற்றுபவரே. நமது இனத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவரே. நமது குலத்திற்கு பெருமை சேர்த்த சாதனையாளரே. மதிப்பிற்குரிய ஐயா ஜி கண்ணன் அவர்களுக்கு தங்கள் சேவையை வாழ்த்தி பாராட்டி சாதனையாளர் விருதினை வழங்க அன்போடு அழைக்கிறேன். யாதவனாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற கூற்றுக்கு இணங்க நாம் அனைவரும் யாதவர்கள் என்பதில் மிக்க பெருமகிழ்ச்சியுடன் இந்த மாபெரும் மேடையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த கோகுல கிருஷ்ணா யாதவ சங்கம் முப்பெரும் விழாவில் என்னையும் அழைத்து பாராட்டுதலுக்குரிய நபராக மாற்றிய உங்கள் அனைத்து சொந்தங்கள் எல்லாருக்கும் என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக சிறப்பாக நடந்துள்ளது. இந்த விழாவில் ஒரு முக்கிய அம்சமாக நான் பார்க்கக்கூடியது, நான் யாதவர் பேரவையின் மாநில தலைவராக கடந்த 6 ஆண்டுகளாக இருந்துள்ளேன். 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய பதவி எனக்காக 6 ஆண்டுகள் கொடுத்தார்கள். அந்த நாளில் என்னால் முடிந்தவரை சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த சில உதவிகளை செய்துள்ளேன். சென்னையில் எக்மோரில் ஒரு 4 கோடி மதிப்புள்ள ஒரு யாதவர் பவன் என்ற கட்டிடத்தை கட்டி நம் யாதவ சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளேன். நாம் அனைவரும் யாதவர்கள் தான். நம்முள் பல அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய அமைப்பு நோக்கம் ஒன்றுதான். நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் ஒன்றுதானே தவிர அமைப்புகள் ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. அதனால் உங்களுடன் சேர்ந்து இந்த யாதவ சமுதாயத்துக்கு பணியாற்றலாம் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். மேலும் நான் தமிழ்நாட்டில் அனைத்து ஊர்களுக்கும் சென்றுள்ளேன். சில மீட்டிங் எல்லாத்தையும் கலந்து கொண்டுள்ளேன். எங்கும் இல்லாத ஒரு தனிப்பெருமை இங்கு மகளிர் இவ்வளவு கூட்டமாக வந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இது ஒரு பெரிய ரோல் மாடல், ஒரு எடுத்துக்காட்டான ஊராக நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய அதிசயத்தை நான் கண்டதில்லை. குடும்பமாக வந்து மகளிர் முழுவதும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய ஒரு முயற்சி, அவருடைய சந்தோஷமான முகமலர்ச்சியை பார்க்கும்போது இதுபோல் எல்லா இடங்களிலும் நடக்க வேண்டும் என்று அவாவை தெரிவித்துக் கொண்டு, திருச்சி மாநாட்டில் நம் அன்பு சகோதரி ஆதிரையினுடைய உரையை கேட்டு மகிழ்ந்தேன். அது இந்த தருணத்தில் அவரை பாராட்டியாக ஆக வேண்டும். கன்னியாகுமரியில் இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண் இவ்வளவு தூரம் வந்து சமுதாயத்துக்காக பாடுகிறார் என்றால் அதை நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். அவர்களை ஒவ்வொரு ஊருக்கும் அழைத்து நம் யாதவர் பெருமையை வளர்க்க வேண்டும் என்னுடைய அவாவை தெரிவித்து இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பாராட்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.